அப்போ மனோஜ் அக்கௌண்ட்ல இருந்தா மணிக்கு காசு போயிருக்கு. நீ கூட்டிட்டு வந்த 2 சாட்சியுமே செல்லாது. என்ன நம்ம நம்பின 2 பாலும் கிளீன் போல்டு. கல்யாணி இப்ப என்னமா சொல்ற? இதுல மனோஜ் எதுவுமே சொல்ல முடியாதுங்கய்யா. என் மாமியார் சொல்லிதான் மனோஜ் இவருக்கு பணம் அனுப்பியிருக்காரு. இந்த குடும்பமே எங்களை பிரிக்க நினைக்கிறாங்கய்யா. ஆனா என் ஹஸ்பண்ட் கூட நான் வாழணுங்கய்யா. எங்களை சேர்த்து வைங்கய்யா ப்ளீஸ். எனக்கு நியாயம் கிடைக்கும்னு நம்புறேன். மனோஜ் உன் முடிவு என்னப்பா? ஐயா எனக்கு இவ கூட வாழ முடியாதுங்கய்யா. இவ என்ன நிறைய ஏமாத்திருக்காங்கய்யா. எனக்கு டைவர்ஸ் வேணுங்கய்யா. கிருஷ்ணா, இதுவே பெரிய குழப்பமா இருக்கு. அதனால ஃபர்தரா ஹியரிங் எல்லாம் போறதை விட இவங்களை கவுன்சிலிங் அனுப்புறது தான் சரியா இருக்கும். அதை முடிச்சிட்டு வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். The court is urgent. என்ன மேடம் இப்படி சொல்லிட்டாங்க? என்ன பண்ண சொல்றீங்க? உங்க பையன் அக்கவுண்ட்ல இருந்து தான் பணம் போயிருக்கு. அந்த பொண்ணு புத்திசாலியா இல்ல உங்க பையன் முட்டாளானே தெரியல. ஜட்ஜு சொன்ன மாதிரி அடுத்து கவுன்சிலிங் தான். இப்போ நான் உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என்னையும் மனோஜையும் சேர்ந்து வாழ விடுங்க. அது உன் கனவுல கூட நடக்காது. நடக்கும் ஆண்டி. கடவுள் இருக்கான். நாங்க நிச்சயம் சேர்ந்து வாழ்வோம். அதை நீங்க பார்க்க தான் போறீங்க. என்னடி சவால் விடுறியா? எப்படி வேணா எடுத்துக்கோங்க ஆண்டி. இவன் அவளுக்கு என்கிட்ட சவால் விட்டுட்டு போறா. இந்த தடவையாவது இதுக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவு வரும்னு நினைச்சேன். முடிஞ்சிருக்க வேண்டியதான்பா. முடியாம போனது ஒரே காரணம் இவன் தான்பா. கடைசி நேரத்துல அந்த போனை வச்சு அதை லாக் பண்ணிடுச்சுப்பா. உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஓ போன் எடுத்து அந்த கறிக்கடைக்காரனுக்கு காசு அனுப்பியிருக்கா, அது கூட தெரியாம இருக்க. அடி முட்டுங்க நீ. என்னம்மா நீ இப்படி சொல்ற? டேய் அதான் அம்மாக்கே இது புரியுது. அம்மா அவ ஆர்டர் கொடுத்த மேனேஜருக்கு ஏதோ பணம் அனுப்பணும்னு சொன்னா, அதை நம்பிதான் நானும் போனை கொடுத்தேன். பண்ணுவேன் நான் நினைக்கவே இல்லம்மா. அப்படியே மூஞ்சல குத்துவேன். அவன் திரும்ப எப்படி உன்னால நம்ப முடிஞ்சது? அப்படியே அவங்க சொன்னாலும் நீ ஏன்டா அவன் போனை கொடுத்த? ஒண்ணு இவன் நம்புறவங்க இவனை ஏமாத்துறாங்க, இல்ல இவனை நம்புறவங்கள இவன் ஏமாத்திட்டு இருக்கான். இதே வேலையா போச்சு. ஆனா நம்ம யாரை கூட்டிட்டு போய் நிறுத்தினாலும் ரோஹிணி அதெல்லாம் உடைச்சிட்டா. வித்யாவையும் பொய் சாட்சின்னு சொல்லிட்டா. அந்த கறிக்கடை மணி சொல்றதும் இனிமே செல்லாது. அவங்க எல்லாத்தையும் பிரில்லியண்டா தான் நீ மூவ் பண்றாங்க. அது பிரில்லியன்ட் இல்லடா, கிரிமினல் புத்தி. அது நல்லாதான் வேலை செய்யுது. முதல்ல அவளோட சேர்ந்து பிசினஸ் பண்றேன்னு சொல்றதை நிறுத்து. அவளை உன் கடையில இருந்து விரட்டி விடு. ஏய் அம்மா சொல்றதாண்டா கரெக்ட்.